ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. 2 லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த பிளாட் வந்துங்க 10 லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மா சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. வாவ். ஆமாம், சில மாதத்துலேயே பணத்தெல்லாம் கையில் கொடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீங்கள் கோடியே பெருகணும் தம்பின்னு சொல்லி அந்த அம்மா என்ன மனசார வாழ்த்துனாங்க. ரியல் எஸ்டேட் தொழிலை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட தரம் உயர்ந்துட்டே போதும். ஜீவநதி இதுக்கப்புறம் பெரிய ரேஞ்ச் வரப்போகுதுங்கிறதே இந்த வார்த்தையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம் அண்ணாச்சி. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ எல்லாருமே சூஸ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய யோசிச்சு அதை வெற்றி ஆகுமா ஆகாதான்னு ஏகப்பட்ட பயத்தில் இருப்பாங்க. எந்த விதமான பயமும் இல்லாமல் துணிச்சலாக நீங்கள் இறங்கின இந்த ரியல் எஸ்டேட் எப்படி அந்த களத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? சூப்பர் 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 மேடம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மேடம், நீங்கள் சூப்பராக கேட்டீங்க. அண்ணாச்சி, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி நீங்கள் கேட்டீங்க மேடம். அதாவது மேடம், நான் ஆரம்பத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நான் ஒரு மளிகை கடை வச்சுருந்தேன், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய தொழில் வந்து நாளுக்கு நாள் வந்து விருத்தி அடைந்து கொண்டே இருந்துச்சு. மளிகை கடை, அரிசி கடை, காய்கறி கடை, ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லி இந்த தொழில் சார்ந்த காரியங்களை அதிகமாக நான் கவனம் செலுத்தி நான் வளர்ந்து வந்து கொண்டு வந்த காலத்தில் அப்பப்போ வந்து ஒவ்வொரு பிளாட் வாங்க ஆரம்பித்தேன் மேடம். ஒவ்வொரு பிளாட் வாங்க ஆரம்பித்தேன். திரும்பி பார்க்கும்போது நிறைய பிளாட்டு என் பேரில் கரையாக இருந்துச்சுங்க. அப்படி கண்டிஷனில் ஒரு டைம் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பிளாட் நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து 2 லட்ச ரூபாய்க்கு அந்த பிளாட்டை நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் அந்த அம்மாவுக்கு. ஆனால் வந்து சில மாதத்துலேயே அந்த பிளாட் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த பிளாட் வந்துங்க 10 லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மா சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், சில மாதத்துலேயே அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷப்பட்டது இல்லாமல் அந்த அம்மாட்ட அந்த பணத்தெல்லாம் கையில் கொடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீங்கள் கோடியே பெருகணும் தம்பின்னு சொல்லி அந்த அம்மா என்ன மனசார வாழ்த்துனாங்க. ஆமாம், அந்த அம்மா வாழ்த்துன அந்த ஒரு வார்த்தைக்குள்ள வந்து ஒரு பவர் என்னை வந்து இந்த தொழிலை இன்னும் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறைய பெரியவங்ககிட்ட பெரிய நல்ல மனிதர்கள்கிட்ட நம்ம வந்து வாழ்த்துதல் நம்ம பெறணும், நன்மை செய்யணும், உதவி செய்யணும், பலரை பணக்காரர்களாக மாற்றுகிற இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது. நான் மட்டும் வளரல, என்கிட்ட பிளாட்டை வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கை தரமும் பொருளாதாரத்தில் அவங்க பயங்கரமாக வளர்ந்து வர்றதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த தொழிலை நம்ம நல்லா செய்யணும், நானும் ஜெயிக்கிறேன், என்கிட்ட பிளாட்டு வாங்குகிற என்கிட்ட வியாபாரம் பண்ணுகிற எல்லாருமே வாடிக்கையாளர்களும் ஜெயிக்கிறாங்க. ஆமாம், அந்த அம்மா அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலிருந்து இந்த தொழிலை நான் வந்து நல்லா பண்ணணும், ஆர்வமாக பண்ணுங்கிறங்கிற எனக்கு ஒரு நெருப்பு மாதிரி ஒரு உற்சாகம் எனக்கு பிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா ஒரு 4 நாள் கழிச்சிங்க எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழத்தோடு கூட வீட்டில் வந்து தட்டோடு வந்து அவங்க வந்து பல வகையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து என்னை வாழ்த்திட்டு போனாங்க. ஆமாம், இது வந்து என் வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அது எனக்கு அன்றைக்கே அரிசி கடை இருந்துச்சு, ஒரு மளிகை கடை இருந்துச்சு, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சு, ஒரு காய்கறி கடை இருந்துச்சு. அன்றைக்கே நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் நல்ல பெரிய அளவில் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அந்த அம்மாவை சந்தித்தது என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதனால இந்த தொழில் நல்லா பண்ணணும், நம்ம பலரை பணக்காரர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தொழிலை நான் வந்து அடியெடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப ஆசையாக, ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். வாவ், வேற லெவல் நச்சு. முதல் படியே வெற்றி அப்படிங்கிறதுனால அது லைஃப்ல எப்பவுமே வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தைரியமா நீங்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி தான் நீங்க வெற்றியா போயிட்டே இருக்கீங்க, இன்னும் வெற்றிகளை சந்திச்சுட்டே இருக்கணும்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். நன்றி.